நாடும் மக்களும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு கிடந்தபோது எண்ணற்ற புரட்சியாளர்கள் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடி பெரும் ஈகம் செய்தார்கள். அதிலே மிகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க விடுதலை போராட்ட வீரர். இப்படி ஒரு மனிதன் தன் நாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்திருப்பாரா என்று படிக்கிற எல்லோருடைய உள்ளமும் பதறுகிற அளவிற்கு அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணின் விடுதலைக்காக செய்ய மகத்தான ஒரு மகன்தான் எங்களுடைய பெரும்பாட்டனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். மாடுகள் கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக ஒரு மனிதன், ஒற்றை மனிதன் இழுத்தார் என்பது இன்றைய தலைமுறையில் நம்ப மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அதற்கு சான்றாக இன்றும் கோவை சிறையிலே எங்களுடைய பாட்டனார் இழுத்த செக்கு, அதே செக்கு நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பாவினுடைய தந்தை வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், தானும் வழக்கறிஞர். அன்றைக்கு ஒரு முறை நேர் நிற்பதற்கு பெரிய தொகை, 50,000 அன்றைக்கு பணம், அவ்வளவு தொகையை பெறக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லா செல்வத்தையும் விட்டு இந்த நாட்டுக்காக உழைத்தவர். இந்த மண்ணின் மக்களின் மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்மான கப்பல், சுதேசி கப்பல் ஓட்டிய பெருமகன். நாங்கள் இன்று பேசுகிற தமிழ் நேசன், இந்த தமிழ் தேச அரசியலை அன்று தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தி இன்றைய தலைமுறை பிள்ளைகளின் இதயங்களிலெல்லாம் விதைத்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்.